ஹாய், இப்போ நம்ம இந்த வீடியோவில் செல்ஃப் லைகேட்டிங் பிரேசஸ் பற்றி பார்க்க போகிறோம். பல்லில் போடுற கிளிப்பை தான் நம்ம பிரேசஸ் சொல்லுவோம். பிரேசஸில் 2 டைப் இருக்குது. மெட்டல் ஒன்று, செராமிக் ஒன்று. அந்த மெட்டல்லே 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து கன்வென்ஷனல் மெட்டல் ப்ராக்கெட், இன்னொன்று வந்து செல்ஃப் லைகேட்டிங் ப்ராக்கெட். இந்த கன்வென்ஷனல் ப்ராக்கெட்டில் வந்து ப்ராக்கெட் ஸ்லாட்குள்ளே நம்ம ஒயர் போட்டு அதை சுற்றி மாடியூல்ஸ்னு ஒரு எலாஸ்டிக் பேண்ட் போடுவோம். இதை செல்ஃப் லைகேட்டிங் சிஸ்டமில் அந்த ப்ராக்கெட்குள்ளே ஒயர் போட்டுட்டு ஒரு டோர் மாதிரி இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணாலே ஒயரை வந்து அது பிடிச்சிக்கும். அதை லைகேஷன் நம்ம சொல்லுவோம். இப்போது அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்தோன்னா, நார்மல் மெட்டலில் வந்து இந்த ரப்பர் பேண்ட் சுற்றி அழுக்கு வந்து நிறைய சேரும். இதுவே செல்ஃப் லைகேஷன் சிஸ்டமில் அது கம்மியாக இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். இந்த நார்மல் ப்ராக்கெட்டில் வந்து அந்த சுற்றி இருக்கிற ஒயர் போடுறதுக்கு பிடிக்கிறதுக்கு போடுற மாடியூல்ஸ் வந்து எலாஸ்டிசிட்டிங்கிறது கம்மியாகும் நாளாக. ஸோ ஃபோர்ஸ் டெலிவரியில் உங்களுக்கு வந்து அது பிரச்சனை கொடுக்கும். இதுவே வந்து செல்ஃப் லைகேட்டிங்கில் அந்த ரப்பர் பேண்ட் இல்லாதனால கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் இருக்கிறனால ட்ரீட்மெண்ட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.